பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இயேசுவின் நாமத்திலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். ஒரு வசனத்தை நாம் வாசிப்போமாக. 23ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தின் நடுப்பகுதியில் இன்றைக்கு தியானத்துக்கான வார்த்தை இருக்கிறது. சங்கீதம் 23 4ஆம் வசனம். அதனுடைய தேவரீர் என்னோடே கூட இருக்கிறீர். எல்லாரும் சொல்லுமா, தேவரீர் என்னோடே கூட இருக்கிறீர். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார், உறுதியாக இருக்கிறார். எல்லாரும் அறியும்படி ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்ற ஆண்டவருடைய சமூகம் எப்பொழுதும் நம்மோடு கூட இருக்கிறது. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆண்டவர் நம்மோடு இருந்தால் ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு நமக்கு உண்டு. ஆண்டவர் நம்மோடு கூட இருந்தால் யாரும் நம்மை எதிர்க்க முடியாது. ஆண்டவர் நம்மோடு கூட இருந்தால் எந்த பயமுமின்றி நாம் வாழ முடியும். ஆண்டவர் நம்மோடு கூட இருந்தால் நம் மூலமாக சில கிரியைகள் நடக்கும். அல்லேலூயா. தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். அன்றைக்கு தாவீது சொன்னது போல நாம் ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே நிச்சயமாய் நீர் என்னோடு கூட இருக்கிறீரப்பா, அதை இன்றைக்கு நாங்கள் உறுதிப்படுத்த உதவி செய்யும். ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருக்கிறீங்கிற தைரியத்தோடு உற்சாகமாக நாங்கள் வாழும்படி ஆண்டவரே நீர் எங்களை பலப்படுத்துங்க தகப்பனே. எல்லாரும் சேர்ந்து ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். நீர் எங்களோடு பேசுகிற தெய்வம் ஆண்டவரே, நீர் எங்களை பலப்படுத்துகிற ஆண்டவர். அல்லேலூயா. நாங்கள் உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம். நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆமே. அப்படியே கைகளை உயர்த்தி அல்லேலூயா. உம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். எங்களோடு பேசுங்க ஆண்டவரே, எங்களை பலப்படுத்துங்க ஆண்டவரே. இன்றைக்கு நாங்கள் ஆவியில உற்சாகமடைய வேண்டும், எங்கள் சோர்வுகள் நீங்க வேண்டும். கர்த்தர் எங்களோடு உம்முடைய வார்த்தை மூலமா பேசுகிறதற்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் பேசுகிற தெய்வம், பேசாத கல்லோ மரமோ அல்ல ஆண்டவரே. இந்த பகல் நேரத்தில் உம்முடைய ஜனங்களோடு பேசுங்கப்பா. எதிர்பார்ப்போடு வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளோடு நீர் பேசுங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். இன்னொரு வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வரை உள்ள வசனங்களை ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்கிற வார்த்தையை நான் வாசிக்கேட்டேன். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? மோசே இஸ்ரவேல் ஜனங்களை அழைத்து கொண்டு வரும்போது 32ஆம் அதிகாரத்திலே நீங்கள் கவனிப்பீர்கள் என்றால், ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாக ஒரு பாவம் செய்து அது நிமித்தமாக தேவனுடைய கோபம் எழும்பும்போது, அந்த கோபத்து நிமித்தமாய் 33ஆம் அதிகாரத்திலே 1ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். மோசே பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நீயும் உன் ஜனங்களும் இந்த இடத்தை விட்டு நான் உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ண அந்த தேசத்துக்கு நீங்கள் புறப்பட்டு போங்கள். 2ஆம் வசனத்தில் ஒரு தூதனை உங்களுக்கு முன்பாக அனுப்புவேன். 3ஆம் வசனத்தில் நான் உங்களோடு வரமாட்டேன். 4ஆம் வசனத்தில் துக்கமான இந்த வார்த்தைகளை கேட்டு ஜனங்கள் துக்கித்து ஆபரணங்களை போட்டுக்கொள்ளாமல் துக்கத்தோடு இருந்தார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். கவனிங்கள், இதுவரைக்கும் அவர்களை கர்த்தர் அழைத்து வந்தார். இதுவரைக்கும் அவங்க பிரயாணத்தில் கர்த்தர் கூட இருந்தார். ஆனால் இப்பொழுது அவர்கள் செய்த அந்த பாவத்து நிமித்தம், தேவனுக்கு விரோதமான அருவருப்பான காரியங்களை அவர்கள் செய்தது நிமித்தம் ஆண்டவர் கோபமடைந்து, நான் உங்களோடு வரமாட்டேன்,
ஏனென்றால் நீங்கள் தவறி போனீர்கள், நீங்கள் பாவம் செய்து விட்டீர்கள், நீங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனம், அதனால் நான் உங்களோடு வரமாட்டேன் என்று ஆண்டவர் கோபமடைந்து பேசுகிறார். என் தூதனை உங்களுக்கு முன்பதாக அனுப்புவேன், நீங்கள் உங்கள் பிரயாணத்தை தொடரலாம் என்கிறதான அந்த வார்த்தைகளை ஆண்டவர் சொல்லும்போது வாசிக்கிறோம் 4ஆம் வசனத்தில். துக்கமான இந்த வார்த்தைகளை கேட்டு ஸ்தோத்திரம், ஒருவரும் தங்கள் ஆபரணங்களை போட்டுக்கொள்ளாமல் அவர்கள் துக்கித்து கொண்டிருந்தார்கள் என நான் வாசிக்கிறோம். அருமையான ஆண்டுடைய பிள்ளைகளே, இந்த 4 வார்த்தைகளும் வாசிக்கும் போதே இந்த வசனங்களின் சாராம்சம் நமக்கு தெரிந்திருக்கும். ஆண்டவர் அவர்களோடு இத்தனை நாளும் அவருடைய பிரயாணத்திலே கூட இருந்தார். இப்பொழுது ஆண்டவர் நான் வரமாட்டேன் என்று சொல்லும்போது அதனிமித்தம் உண்டாகிற பாதிப்புகளை ஜனங்கள் உணர்ந்து அவர்கள் துக்கித்து கொண்டிருந்தார்கள் என நாம் வாசிக்கிறோம். நம்முடைய விசுவாச பாதையிலும் ஆண்டவர் நம்மோடு இருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுவோம். என்ன, கர்த்தர் நம்மோடு எத்தனை பேர் விரும்புகிறீங்க? கர்த்தர் நம்மோடு கூட ஒரு நிமிஷம் கூட ஆண்டவர் நம்மை விட்டு பிரியவே கூடாது. எப்பொழுதும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கணும். அதை நாம் உறுதிப்படுத்தணும். இந்த பகல் நேரத்தில் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பதை நாம் உறுதிப்படுத்தும்படி தேவனாகிய கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நான் வாசி கேட்ட 23ஆம் சங்கீதம் அதனுடைய 4ஆம் வசனத்தில், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன் என்று தாவீது உறுதிப்படுத்தி வாழ்ந்தது போல இந்த நாட்களில் நாமும் அதை உறுதிப்படுத்தும்படி தேவனாகிய கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு இருக்கிறத என்ன செய்யணும்? உறுதிப்படுத்தி வாழ வேண்டும். ஆண்டவர் நிச்சயமாக என் கூட இருக்கிறாருங்கிற நிச்சயத்தோடு நாம் வாழும்படி தேவனாகிய கர்த்தர் நமக்கு உதவி செய்யும். பைபிளில் நம்ம வாசிக்கும் போது நிறைய தேவ மனிதர்களோடு, இன்னும் சொல்லப்போனால் கர்த்தரை யாரையெல்லாம் வல்லமையாக பயன்படுத்தினார்களோ அவர்கள் எல்லாரோடும் கர்த்தர் இருந்து, ஆண்டவர் அவர்களோடு இருந்து பலத்த கிரியைகளை ஆண்டவர் செய்தார் என்பதை கவனிக்கிறோம். உதாரணத்துக்கு யாக்கோபோடு கர்த்தர் இருந்தார் என்று ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். யோசுவாவோடு கர்த்தர் இருந்தார் என்று யோசுவா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் மற்றும் 9ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். யோசேப்போடு கர்த்தர் இருந்தார் என்று ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 21, 22 வசனங்களை நாம் வாசிக்கிறோம். ஈசாக்கோடு கர்த்தர் இருந்தார் என்று ஆதியாகமம் 26, 28 நாம் வாசிக்கிறோம். தாவீதோடு கர்த்தர் இருந்தார் 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். மோசேயோடு, கிதியோனோடு, சாமுவேலோடு, தாவீதோடு கர்த்தர் யாரையெல்லாம் பயன்படுத்தினாரோ அவர்களோடு எல்லாம் கர்த்தர் இருந்தார் என்று வசனங்கள் மிக தெளிவாக உறுதியாக நமக்கு சொல்லுகிறது. புதிய ஏற்பாட்டிலே பவுலோடு கர்த்தர் இருந்தார். அப்போஸ்தலர் 18:10 நாம் வாசிக்கிறோம். ஸ்தோத்திரம். பேதுருவோடு ஆண்டவர் யாரையெல்லாம் வல்லமையாக பயன்படுத்தினாரோ அவர்களோடு எல்லாம் கர்த்தர் இருந்தார். இந்த பகல் நேரத்திலும் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், நிச்சயமாக இருக்கிறார். ஆனால் அநேகர் அதை உறுதிப்படுத்த முடியாமல் இருக்கிறீர்கள். சில நேரம் அதை நாம் மறந்து போகிறோம். பல சோர்வுகள், பயங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறது. இந்த பகல் நேரத்தில் அதை உறுதியாக நாம் நம்பும்படி, உறுதிப்படுத்தும்படி தேவனாகிய கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட இருந்தால் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. தாவீது சொல்லும்போது, நீர் என்னோடு இருந்தால் ஒரு சேனைக்குள் நான் பாய்வேன், நீர் என்னோடு இருந்தால் நான் ஒரு மதிலை தாண்டுவேன். கர்த்தர் என்னோடு நிச்சயமாக இருக்க வேண்டும். ஒரு முறை ஈசாக்கை பார்த்து அந்த அபிமெலேக்கின் அந்த ஜனங்கள், அந்த கேரார் ஊர் மேய்ப்பர் என்ன சொன்னாங்கன்னா, ஆண்டவர் நிச்சயமாக உங்களோடு இருக்கிறார், இதை நாங்கள் அறியாமல் இருந்தோம், இப்பொழுது நாங்கள் அதை அறிந்து கொள்ளுகிறோம். ஏனென்றால் நாங்கள் எவ்வளவு தீங்கு செய்தாலும் ஆண்டவர் உங்களோடு இருந்த அந்த தீங்கையெல்லாம் நன்மையாக ஆண்டவர் மாற்றிக்கொண்டே இருக்கிறார், இதை நாங்கள் அறிந்து கொள்ளுகிறோம். இந்த வீராணம் பகுதியில் கர்த்தர் நம்மோடு இருக்கிறதை நாம் உறுதிப்படுத்த கர்த்தர் உதவி செய்வாராக. எப்பொழுது அதை உறுதிப்படுத்த ஆண்டவர் உதவி செய்வாராக. நான் அறிந்து கொள்ள வேண்டும், என்னை சுற்றிருக்கிற ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், என்னை எதிர்க்கிற பிசாசும் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் நிச்சயமாக இவனோடு இருக்கிறார், இவளோடு இருக்கிறார் என்பதை அந்த அறிந்து கொள்ள வேண்டும். நானும் அந்த அறிவை அறிந்து நான் அதை உறுதிப்படுத்தி வாழும்படி தேவாதி தேவன் எனக்கு உதவி செய்வார். ஆமென். ஆண்டவர் வாக்கு பண்ணுங்க, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். என்ன, உலகத்தின் முடிவு பரியந்தம்
சகல நாட்களில் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடும் இருப்பேன் என்ற நிறைய வாக்குத்தத்தங்கள் நமக்கு இருக்கிறது. ஆண்டவர் நிச்சயமாக நம்மோடு இருக்கிறார். நிச்சயமாக ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். அதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அதே நேரம் இன்னும் ஆழமாக உறுதிப்படுத்தும்படி இந்த பகல் நேரத்தில் தேவன் நமக்கு உதவி செய்வாராக. உங்கள் பிரயாணத்தை நீங்கள் தொடருங்கும் போது, ஆண்டவரே நீர் எங்களோடு வராவிட்டால் நாங்கள் ஒரு அடி கூட நாங்கள் எடுத்து வைக்க மாட்டோம், எங்கள் பிரயாணத்தை தொடர மாட்டோம். ஆண்டவரே நீர் நிச்சயமாக எங்களோடு வர வேண்டும் என்கிற அந்த பிடிவாதத்தில், அந்த உறுதியில் உண்மையாக இருந்து வாழ்க்கை பிரயாணம் முழுவதும் நீர் எங்களோடு இல்லாவிட்டால் அது சூன்யமாகிவிடும். நீர் எங்களோடு இல்லாவிட்டால் அந்த நிலையை நாங்கள் நினைத்து பார்க்கவே முடியாது. ஆண்டவரே நீர் எங்களோடு இருக்கணும், எங்கள் பிள்ளைகளோடு நீர் இருக்கணும், எங்கள் குடும்பத்தோடு நீங்கள் இருக்கணும், எங்கள் பாஸ்டரோடு நீங்கள் இருக்கணும், எங்கள் சபையோடு நீங்கள் இருக்கணும், எங்கள் வீட்டுக்குள்ள உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் உணரணும். நாங்கள் பிரயாணம் பண்ணும்போது நீர் எங்களோடு இருக்கிறதை நாங்கள் உறுதிப்படுத்த வேண்டும். எப்பொழுதும் நீர் எங்களோடு இருக்க வேண்டும். ஆண்டவரே அப்படிப்பட்ட ஏக்கம் வாஞ்சை நமக்குள்ளே இருக்கும்போது கர்த்தர் நம்மோடு கூட இருந்து பெரிய காரியங்களை நமக்காக செய்வார். எத்தனை பேர் நினைக்கிறீங்க, விரும்புகிறீங்க ஆண்டவர் இல்லாட்டாலும் தூதன் இருந்தால் போதும்? சொல்ல முடியுமா? என்ன, தூதன் இருந்தால் நமக்கு குறைந்த பாதுகாப்பு, தூதன் இருந்தால் நமக்கு என்ன கொஞ்சம் பயம் இருக்கத்தான் செய்யும், தூதன் இருந்தால் நமக்கு எல்லா உதவிகளும் கிடைக்காது. ஆனால் தேவன் நம்மோடு இருப்பாரானால் சகல நன்மைகளும் சகல ஆசீர்வாதங்களும், ஒரு தைரியம், பலன், உற்சாகம் எல்லாம் நமக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். ஆண்டவர் நம்மை பலப்படுத்தி கொண்டே இருப்பார். அதனால்தான் மோசே உணர்ந்து அனுபவித்து சொல்லுகிற, ஆண்டவரே நீர் எங்களோடு இல்லாத ஒரு நேரமும் நாங்கள் நினைத்து பார்க்கவே முடியவில்லை. ஆண்டவர் நிச்சயமாக எங்களோடு இருக்கணும், நீர் எங்களோடு நிச்சயமாக வரணும். நீர் வராவிட்டால் எங்களுடைய வாழ்க்கை பிரயாணத்தை நாங்கள் தொடரவே முடியாது. கர்த்தர் நிச்சயமாக எங்களோடு இருக்கணும் என்று விடாப்பிடியா உறுதியாக ஆண்டவரை நோக்கி பார்த்து அதில் உண்மையாக இருந்தபோது, அதில் உறுதியாக இருந்தபோது கர்த்தர் அந்த வாழ்க்கை பிரயாணம் முழுவதும் அவர்களை வழிநடத்தவும் அவர்களோடு இருக்கவும் ஆண்டவர் உறுதி கொண்டார். ஆண்டவர் நிச்சயமாக அவங்களுக்கு வாக்கு கொடுத்தார். அல்லேலூயா சொல்லுவோம். ஆமாம். இன்னும் மோசே சொல்லும்போது, ஏன்னா நான் உம்முடைய ஜனங்களும் எதனால் விசேஷித்தவர்கள், நீர் எங்களோடு வருவதனால் அல்லவா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆண்டவர் நம்மோடு இல்லைன்னா நம்ம சாதாரணமானவர்கள், கர்த்தர் நம்மோடு இருந்தால் நாம் விசேஷமானவர்கள். மோசே அதை மிக தெளிவாய் சொல்லுகிறார் 16ஆம் வசனத்தில், ஏன்னா 15ஆம் வசனத்தில். அப்பொழுது அவன் அவரை நோக்கி, உம்முடைய சமூகம் என்னோட கூட செல்லாமல் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும். 16ஆம் வசனத்தின் பின்பகுதியிலே, நீர் எங்களோடு வருவதனால் அல்லவா இப்படியே பூமியின் மேலுள்ள ஜனங்கள் எல்லாரிலும் நானும் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்று விளங்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு இருந்தால் நாம் விசேஷமானவர்கள். தேவன் நம்மோடு வராவிட்டால், தேவன் நம்மோடு இல்லை என்றால் நாம் சாதாரண நபர்களாய் மாறிவிடுவோம். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கணும். ஆண்டவரே எங்கள் வாழ்க்கை பிரயாணத்தில் நீர் எங்களோடு இருக்க வேண்டும். ஆண்டவரே எங்கள் குடும்ப வாழ்க்கையில் நீர் எங்களோடு இருக்கணும். எங்கள் தொழிலில், வேலையில் கர்த்தர் எங்களோடு இருக்க வேண்டும். எங்கள் ஊழியத்தின் பாதையில் நீர் எங்களோடு இருக்க வேண்டும். எங்கள் சபையில் உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் வாஞ்சிக்கிறோம். ஆண்டவரே எங்கள் வாழ்க்கை பயணம் முழுவதும் உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் வாஞ்சிக்கிறோம். ஆண்டவரே யாத்திராமம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், யாத்திராமம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் ஆண்டவர் இந்த மோசேயை அழைத்த ஆரம்ப நாளிலேயே கர்த்தர் அவனுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் பாருங்க, வாசிங்க. அதற்கு அவர், நான் உன்னோடே இருப்பேன், நீ ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வந்த பின் நீங்கள் இந்த மலையில் தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள். நான் உன்னை அனுப்பினேன் என்பதற்கு இதுவே அடையாளம். என்ன அடையாளமாக உறுதியாக கர்த்தர் அவங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், மோசேயே நான் உன்னோடு கூட இருப்பேன். அல்லேலூயா. அதே போல இஸ்ரவேல் ஜனம் முழுவதையும் அவர்கள் வழிநடத்தும் போதும், மோசே ஆரோனும் வழிநடத்தும் போதும், ஒவ்வொரு நேரத்திலும், ஒவ்வொரு நாளிலும், ஒவ்வொரு இமைப்பொழுதும்
கர்த்தர் அவர்களோடு கூட இருந்தார். ஆண்டவர் சொல்லுகிற இதுதான் அடையாளம், இதுதான் மாறாத வாக்குத்தத்தம். நான் உங்களோடு கூட இருப்பேன். ஸ்தோத்திரம். கர்த்தர் நிச்சயமா நம்மோடு இருந்து பலத்த கிரியைகளை தேவன் நமக்காக செய்ய வல்லமையுள்ளவர். இன்றைக்கும் யாத்திராகமம் 3ஆம் அதிகாரத்தில் ஆண்டவன் நம்மோடு இருப்பதற்கான ஒரு 3 வார்த்தைகளை, கர்த்தர் யாரோடு இருக்கிறார் அல்லது நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்போது ஆண்டவன் நம்மோடு கூட இருக்கிறார், அல்லது கர்த்தர் நம்மோடு இருப்பதனால் நமக்கு உண்டாகிற விசேஷம் என்ன என்பதை குறித்து இந்த அதிகாரத்திலிருந்து ஒரு 3 குறிப்புகளை, 3 வார்த்தைகளை நாம் வாசிக்க போகிறோம். ஸ்தோத்திரம். முதலாவதாக 33ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிங்க. மோசே கூடாரத்துக்குள் பிரவேசிக்கையில் மேக ஸ்தம்பம் இறங்கி கூடார வாசலில் நின்றது. கர்த்தர் மோசையோடே பேசினார். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நம்மோடு இருக்கிறத நாம் எப்படி உறுதிப்படுத்த முடியும்? ஆண்டவர் நம்மோடு இருக்கிறத நாம் எப்படி நிச்சயப்படுத்தி கொள்ள முடியும்? அதற்கு அடையாளமாக இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் எகிப்திலிருந்து அவர்கள் பிரயாணம் செய்து கானான் போகிற வரைக்கும் அவர்களை ஒரு மேகம் பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தது. ஒரு விலகாத மேகம், அவர்களை விட்டு பிரியாத ஒரு மேகம் அந்த ஜனங்களோடு வந்து கொண்டே இருந்தது. சொல்லுங்கள், எல்லாரும் சொல்லுங்கள், மேகம் அல்லது மகிமை. மேகம்னாலும் மகிமைனாலும் ஒன்று தான். இன்னும் சமூகம் என்று கூட சொல்லலாம். 14ஆம் வசனத்தில் என் சமூகம் என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த 9ஆம் வசனம் 10ஆம் வசனத்தில் மேக ஸ்தம்பம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டுடைய பிரசன்னம், காட்ஸ் பிரசன்ஸ், ஆண்டுடைய பிரசன்னமாகிய தேவ மகிமையின் மேகம் அவர்களோடு கூட இரவும் பகலும் அவர்களை வழிநடத்தி கொண்டே சென்றது. அல்லேலூயா, அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுக்கு மேலாக அந்த மேகம் இருக்கும்போது அவர்கள் ஒன்றை உறுதிப்படுத்தி கொள்வார்கள், கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறார். மேகம் அவர்களோடு இல்லை என்றால் சொல்லுங்க, கர்த்தர் அவர்களோடு இல்லை என்ற அர்த்தம். இது இவங்க மட்டும் இல்லை, அந்நிய ஜனங்களும் புறஜாதிய ஜனங்களும் கூட அதை அறிந்து கொண்டார்கள், உணர்ந்து கொண்டார்கள். என மீதியானியர், பெலிஸ்தியர், அமலேக்கியர், மோவாபியர், அந்நிய ஜனங்கள் எல்லாரும் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் கூடாரம் அடித்து இருக்கும்போது பார்ப்பாங்க, அவங்களுக்கு மேலாக வெண்மையான மேகம் இருக்கும் என்றால் கர்த்தர் அவர்களோடு கூட இருக்கிறார் என்ற அர்த்தம். மேகம் இல்லை என்றால் கர்த்தர் அவர்களோடு இல்லைன்னு அர்த்தம். மேகம் இருக்கும்போது அந்நிய ஜனங்கள் இவர்களை நெருங்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு பராக்கிரமம் செய்கிற இஸ்ரவேலின் ஜெயபலமான கர்த்தர் அவர்களோடு கூட இருக்கிறார். அதனால் இந்த ஜனங்களுக்கு எந்த தீங்கை நாம் ஏற்படுத்த முடியாது. மேகம் இருக்கும்போது கர்த்தர் அவர்களோடு இருக்கிறார் என்ற அர்த்தம். மேகம் இல்லை என்றால் கர்த்தர் அவர்களோடு இல்லை என்ற அர்த்தம். இன்றைக்கும் ஒரு மகிமையான மேகம் நம்மை வழிநடத்தும் என்றால் அந்த மகிமையான மேகத்தின் மூலமாக ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்ற அர்த்தம். அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. ஒரு மேகம் நம்மை வழிநடத்த வேண்டும். ஒரு மேகம் நமக்கு மேலாக இருக்க வேண்டும். நம்முடைய தலையின் மேலே ஒரு மேகம், தேவனுடைய மகிமையாகிய மேகம் நம்மை வழிநடத்த வேண்டும். அல்லேலூயா சொல்லுவோம். ஓ, தேவ சமூகம் நம்மோடு இருக்கிறது என்று அதனுடைய அர்த்தம். ஆமென். மேகம் இல்லை என்றால் மகிமை இல்லை, ஆண்டவர் நம்மோடு இல்லை. ஸ்தோத்திரம். பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் எப்பொழுதெல்லாம் பாவம் செய்தார்களோ அப்பொழுது அந்த மேகம் அவர்களை விட்டு விலகினது. எப்பொழுதெல்லாம் அவர்கள் கர்த்தரோடு இருந்தார்களோ அப்பொழுதெல்லாம் அந்த மேகம் அவர்களுக்கு மேலாக நின்று அவர்களை வழிநடத்தினது என்று வாசிக்கிறோம். 7 முதல் 10 வரை உள்ள வசனங்களை நான் வாசிக்கும் போது மேகம் கூடாரத்துக்குள் அது இருந்தது, மேகம் கூடாரத்துக்கு முன்பதாக நின்றது. ஸ்தோத்திரம். 33ஆம் அதிகாரம் 14, 15 வசனங்களில் வாசிக்கும் போது அந்த மேகம் அவர்களுக்கு முன் சென்றது, மேகம் அவர்களுக்கு பாதை காட்டினது, மேகம் அவர்களுக்கு வெளிச்சம் தந்தது. அல்லேலூயா. பாருங்க, முன் சென்ற மேகம், பாதை காட்டின மேகம், அவர்களுக்கு வெளிச்சம் தந்ததான மேகம். ஆசரிப்பு கூடாரத்தின் மேல் அந்த மேகம் இருக்கும்போது கர்த்தர் அவர்களோடு இருக்கிறார் என்பதை ஜனங்கள் உறுதிப்படுத்தி கொண்டார்கள். இன்றைக்கு நம்முடைய உள்ளத்தில், நம்முடைய இல்லத்தில், நம்முடைய சபையில், நம்முடைய தேசத்தில் மேகம் நம்மோடு கூட இருக்கும்போது ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்று அர்த்தம். அல்லேலூயா சொல்லுவோம்.
எத்தனை பேர் விரும்புறீங்க? விருப்பத்தோடு சொல்லுங்க. ஆமே. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கணும். எப்பொழுதும் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கணும். அதற்கு அடையாளமாக ஒரு மேகம் நமக்கு மேலே அது இருந்து கொண்டே இருக்கும். அது நம்முடைய உள்ளத்திலும் இருக்கணும். நம்முடைய இல்லத்திலும் ஆண்டுடைய பிரசன்னம் நிறைந்திருக்க, நம்முடைய சபையில் ஆண்டுடைய பிரசன்னம் நிறைந்திருக்க, நம்முடைய ஊழியத்தில் கர்த்தருடைய பிரசன்னம் நிறைந்திருக்க, நம்முடைய வேலை ஸ்தலத்திலும் ஆண்டுடைய பிரசன்னம் நிறைந்திருக்கும் போது கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்ற அர்த்தம். அப்படி என்றால் பிசாசு நம்மை தொட முடியாது. அப்படி என்றால் தீங்கு செய்ய ஒருவரை நம்மை நெருங்க முடியாது. அப்படி என்றால் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து கிரியை நடப்பித்து கொண்டே இருப்பார். அல்லேலூயா. விலகாத மேகமா, ஒரு மகிமையின் மேகமா, கர்த்தருடைய மேகம், ஆண்டுடைய சமூகம் அது நம்மோடு கூட இருக்க வேண்டும். இன்னும் சொல்ல போனால் அந்த பிரசனத்தை நாம் எப்பொழுதும் சுமக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஏன்னா நம்முடைய உதடுகளில் ஆண்டவரை துதிக்கும் துதி இருந்து கொண்டே இருக்கும்போது, நம்முடைய சிந்தனை, நம்முடைய சரீரம் முழுவதும் கர்த்தரை துதித்து கொண்டே இருக்கும்போது ஆண்டவருடைய பிரசன்னம் எப்பொழுது நம்மோடு கூட இருந்து கொண்டே இருக்கும். ஒரு ஜெபாவி நம்மை ஆட்கொள்ளும் போது ஆண்டவருடைய பிரசன்னம் எப்பொழுது நம்மை நிறைத்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. சில வீடுகளில் போகும்போது அதை நாம் உணர முடியும். சில ஆலயங்களில் போகும்போது அதை நாம் உணர முடியும். இந்த ஆலயத்தில் தேவ பிரசன்னம் இருக்கிறது, இந்த வீட்டுக்குள்ள ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்கிறது என்பதை நாம் உணர முடியும். சில தேவ பிள்ளைகள் இருக்கிற இடத்துல, சில ஊழியர்கள் இருக்கிற இடத்துல ஆண்டவருடைய பிரசன்னத்தை நாம் உணர முடியும். அல்லேலூயா சொல்லுவோம். அது வார்த்தை மூலமாக வெளிப்படுகிறது. அல்லேலூயா. அது பாடி துதிக்கும் போது வெளிப்படுகிறது. அது ஜெபம் பண்ணும் போது வெளிப்படுகிறது. அல்லேலூயா சொல்லுவோம். இந்த நாட்களில் நம்மை சுற்றிலும் தேவ பிரசன்னம், தேவ மகிமை நிறைந்திருக்கும்படி தேவாதி தேவன் நமக்கு உதவி செய்வாராக. பிரசன்னம் இல்லாத வாழ்க்கை வேண்டாம். எத்தனை பேர் சொல்றீங்க பிரசன்னம் இல்லாத வாழ்க்கை வேண்டாம்? நம்மோடு கூட ஆண்டுடைய பிரசன்னம் எப்பொழுதும் தங்கி இருக்கிற ஒரு நிலையில் தேவ பிரசனத்தில் நிறைந்திருக்க கர்த்தர் நம்மை பலப்படுத்துவாராக. இங்கிலாந்தில் ஒரு பட்டணம் இருந்தது. அதனுடைய ஒரு ஓரமாக ஒரு சிறிய சிற்றாலயம் இருந்தது. நல்லா கவனிக்கணும். ஒரு சிற்றாலயம். அந்த சிற்றாலயத்தின் அந்த எனது வித்தியாசம், அதனுடைய விசேஷம் என்னவென்றால், அந்த ஆலயத்தில் மின்சார வசதி எதுவும் செய்யப்படவில்லை. ஆனால் ஆலயம் எப்பொழுதும் வெளிச்சமாகவே இருக்கும். என்ன, மின்சார வசதி எதுவும் செய்யப்படவில்லை, லைட் எதுவும் மாட்டப்படவில்லை. ஆனால் ஆலயம் எப்பொழுது எப்படி இருக்கும்? வெளிச்சமாகவே இருக்கும். ஒரு முறை இந்த செய்தியை ஒரு என்ஜினியர் ஒருவர் இதை கேள்விப்பட்டார். அந்த ஆலயம் ஒரு கட்டிடமாக கட்டப்பட்டிருக்கிறது, மின் வசதி எதுவும் செய்யப்படவில்லை. ஆனால் ஆலயத்துக்குள்ளே எப்பொழுதும் வெளிச்சம் இருந்து கொண்டே இருக்கும். இதை பார்க்கும்படி ஒரு நாள் அவர் தனித்து போனாராம். அந்த ஆலயத்துக்கு போகும்போது, இது போல் ஒரு ஆலயம் என்று வைத்து கொள்ளுங்கள், வாசலுக்கு போனார். வாசல் நின்று உள்ளே பார்க்கும்போது ஆலயத்தின் உள்ளே வெளிச்சம் இருக்கிறது. இவர் ஆலயத்தின் வாசலில் யோசித்து கொண்டிருக்கும் போதே ஒரு அழகான இன்பமான ஒரு சத்தம் அவரை ஆலயத்துக்கு உள்ளே அழைத்தது. கம் க்ளோசர் என்று அவரை அழைத்தது. நீ நெருங்கி வா என்று ஆலயத்துக்குள்ளிருந்து ஒரு சத்தம் அவரை அழைத்தது. அல்லேலூயா. திடீரென சத்தம் வரும்போது நடுங்கினார், திகைத்தார். சுற்றுமுற்றும் பார்த்தார், யாருமே இல்லை. ஆனால் ஒரு அழகான சத்தம், இன்பமான ஒரு மெல்லிய சத்தம் அவரை அழைக்கிறது, உள்ளே வா. கொஞ்சம் நெருங்கி வந்தார். மீண்டும் தயங்கி நடு ஆலயத்தில் நிற்கும்போது மறுபடியும் அந்த சத்தம் அவரை அழைக்கிறது. கம் மோர் க்ளோசர், இன்னும் நீ நெருங்கி வா என்று அந்த சத்தம் அவரை அழைக்கிறது. நெருங்கி வந்தார். மறுபடியும் தயங்கி நின்றார். மூன்றாவது முறை அந்த சத்தம் இன்னும் பலமாக, உறுதியாக, இன்னும் இன்பமாய் அவரை அழைக்கிறது. ஸ்டில் மோர் க்ளோசர், இன்னும் நீ நெருங்கி வா. ஆலயத்தின் வாசலில் நின்றவர் ஆலயத்தின் உள்ளே மேடை பகுதியில் போனார். ஒரு பயங்கரமான பிரகாசம் அவரை சுற்றிலும் பிரகாசித்தது. அந்த பிரகாசத்தில் அப்படியே முழங்கால் படியிட்டார். தன்னுடைய குறைகளை எல்லாம் உணர்ந்தார், பாவத்தை உணர்ந்தார், அறிக்கையிட்டார். ஜீவனுள்ள தேவன் இங்கே இருக்கிறார் என்பதை அன்றைக்கு அந்த என்ஜினியர் அறிந்து கொண்டார். தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த இந்த ஆலயத்தின் உள்ள ஒரு பிரகாசம் இருப்பதற்கு காரணம் ஜீவனுள்ள தேவன் இந்த ஆலயத்துக்குள்ளே இருக்கிறார் என்பதை அந்த என்ஜினியர் அன்றைக்கு உணர்ந்து கொண்டார். அல்லேலூயா சொல்லுவோம். ஆமை. ஆண்டவர் நம்மோடு இருப்பாரானால் ஒரு பிரகாசம் நம்மை சூழ்ந்து நமக்குள்ளே அது இருந்து கொண்டே இருக்கும்.
அது நம்மை வழிநடத்தி கொண்டே இருக்கும். அது நம்மோடு பேசி கொண்டே இருக்கும். இன்றைக்கு ஒரு மகிமையான மேகம் நம்மை நிரப்ப வேண்டும். ஒரு தெய்வீக பிரசன்னம் நம்மளை நிரப்பணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அது 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 மின் விளக்குகள்னால் உண்டாகிற வெளிச்சம் அல்ல. அது ஆண்டவரே செயற்கையினால், ஜனங்கள் மனுஷங்களுடைய முயற்சியினால் ஏற்படுகிறது அல்ல. அது ஆண்டவரே நமக்குள் தருகிற வெளிச்சம். ஆண்டவரே, விலகாத மேகமாக உம்முடைய பிரசன்னம் என்னை வழிநடத்தட்டும் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஒரு நிமிஷம் கண்களை மூடி வலது கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே அல்லேலூயா, அல்லேலூயா, என்னை உம்முடைய மகிமையான பிரசன்னம் நிரப்பட்டும் என்று அல்லேலூயா ஆண்டவருடைய முகத்தை நாம் நோக்கி பார்ப்போமாக. ஆலயத்துக்குள் இருக்கிற ஒவ்வொருவரையும் அந்த பிரசன்னம் நிரப்புவதாக. விலகாத தேவனுடைய பிரசன்னம், மகிமையான தேவனுடைய பிரசன்னம் இப்பொழுது நம்முடைய சிந்தையை நிரப்புவதாக, நம்முடைய இருதயத்தை நிரப்புவதாக, நம்முடைய சரீரத்தை நிரப்புவதாக, நம்முடைய வாழ்க்கை முழுவதும் நிரப்புவதாக. அது நம்முடைய வீட்டுக்குள்ளே வருவதாக, அது நம்முடைய வாழ்க்கை முழுவதும் தொடருவதாக. நாம் எங்கே சென்றாலும் அந்த பிரசன்னம் நம்மை பின்பற்றி வருவதாக. அல்லேலூயா. உம்முடைய பிரசன்னத்திலிருந்து ஒருபோது நாங்கள் விலகிவிடக் கூடாதப்பா. யோனாவை குறித்து எழுதப்பட்டிருக்க, அவன் தேவ சமூகத்தை விட்டு விலகி போனான். சிம்சோனை குறித்து நாம் வாசிக்கும் போது தேவ சமூகத்தை அவன் இழந்து போனான். இன்றைக்கு மோசே போல தேவனுடைய பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறவர்களா கர்த்தர் நம்மை மாற்றுவாரா? நாம் எத்தனை பேர் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுறீங்க? ஆண்டவரே, உம்முடைய மகிமையான மேகம், உம்முடைய பிரசன்னம், உம்முடைய சமூகம் எனக்கு மேலே, என் சரீரத்தில், எனக்குள்ள, என் வீட்டில், என் வேலை ஸ்தலத்தில் எப்பொழுதும் நிறைந்திருக்கணும் ஆண்டவரே. எதை இழந்தாலும் உடைய சமூகத்தை நாங்கள் இழந்து விடக்கூடாது. கர்த்தர் எங்களோடு இருக்கிறாருங்கிற நிச்சயத்தை நான் எப்பொழுதும் நான் அறிந்து கொள்ளணும், நான் உறுதிப்படுத்தணும். என்னை சுற்றிருக்கிற ஜனங்கள் அதை அறியணும். ஆண்டவரே, என்னை விழத்தள்ள நினைக்கிற பிசாசும் அதை அறிந்து கொள்ளணும். இவன் தேவனுடைய பிள்ளை என்று, இவள் தேவனுடைய பிள்ளை என்று எல்லாரும் அறிந்து கொள்ளத்தக்கதா ஆண்டவர் நிச்சயமாக உறுதியாக எங்களோடு கூட இருக்கணும். அதற்கு அடையாளமாக உம்முடைய மேகம் எங்கள் மேலே இருக்கணும். ஆண்டவரே, மகிமையான மேகத்துக்குள்ள, உம்முடைய மகிமையான பிரசன்னத்துக்குள்ள நிறைந்திருக்க கர்த்தருக்கு உதவி செய்வீராக. ஆமேன், ஆமேன். சொல்லுங்க ஆமேன். 14ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல். ஆமாம். எத்தனை பேர் இந்த வசனத்தை பிடித்து கொள்ளுகிறீர்கள்? இந்த கர்த்தர் சொல்லுகிற, நிச்சயமாக என் சமூகம் உனக்கு முன்பதாக செல்லும், என் சமூகம் உன்னோடு கூட இருக்கும். அல்லேலூயா. என் சமூகத்தை வாஞ்சித்தபடினால் நிச்சயமாக என் சமூகம் உனக்கு முன்பதாக செல்லும். எப்பொழுது என் சமூகத்தினால் நான் உன்னை காத்து கொள்வேன். எப்பொழுது என் சமூகத்தை நீ உணர்ந்து கொள்வாய். எப்பொழுது நான் உன்னோடு கூட இருக்கிற நீ உறுதிப்படுத்தி கொண்டே இருப்பாய். அல்லேலூயா. அந்த ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்தில் அந்த அந்நிய ஜனங்கள் எனது ஈசாக்கை பார்த்து சொல்லும்போது, கர்த்தர் நிச்சயமாக உங்களோடு இருக்கிறார். இதை நாங்கள் அறியாமல் இருந்தோம், அறியாமல் இருந்தோம், உணராமல் இருந்தோம். இப்பொழுது நாங்கள் என்ன செய்கிறோம்? அறிந்து கொள்ளுகிறோம். முதல்ல வாசி கேட்ட வசனம் 23ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம், தேவரீர் என்னோடு கூட. அந்த உறுதியோடு நிச்சயத்தோடு நாம் வாழும்படி தேவனாய கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஆமாம். அடுத்தது, கர்த்தர் நம்மளோடு இருக்கிறார் என்பதற்கு அடுத்த ஒரு அடையாளம் என்னவென்றால், அதனுடைய 12-13 வசனங்களில் நான் வாசிக்கும் போது, என 33ஆம் அதிகாரம் 12-13 வசனங்கள், மோசே கர்த்தரை நோக்கி என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்ததென்றும் தேவரீர் சொன்னது உண்டே. உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் உம்மை அறிவதற்கும், உம்முடைய கண்கள் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும், உம்முடைய வழி எனக்கு அறிவியும்,
இந்த ஜாதி உம்முடைய ஜனம் என்று நினைத்தருளும் என்றார். அல்லேலூயா. இரண்டாவது, கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்பதற்கு இரண்டாவது அடையாளம் என்னவென்றால், ஆண்டவருடைய கிருபை நம்மோடு கூட இருக்கும். தேவனுடைய கிருபை பெற்ற ஜனங்களாக நாம் வாழ்வோம். அல்லேலூயா. முதலாவது மகிமை. மகிமை மகிமை கிடைத்த பிள்ளைகளாய், மகிமை நிறைந்த பிள்ளைகளா நாம் இருக்கும்போது கர்த்தர் நிச்சயமாக நம்மோடு இருக்கிறார் என்ற அர்த்தம். ரெண்டாவது, ஆண்டவருடைய கிருபை பெற்ற பிள்ளைகளாக நாம் இருந்தால் ஆண்டவர் நிச்சயமாக நம்மோடு இருக்க. இன்னும் தெளிவாக கொஞ்சம் சொல்ல போனால், யாருக்கெல்லாம் ஆண்டவருடைய கிருபை கிடைத்திருக்கிறதோ அவர்களோடு கர்த்தர் இருக்கிறார். என்ன, கர்த்தர் யாரோடு இல்லையோ அவங்களுக்கு ஆண்டவருடைய கிருபையும் இருக்காது. ஸ்தோத்திரம். இங்கே மோசே சொல்லுகிறார், ஆண்டவரே உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைக்க வேண்டும். 12-13 வசனங்களில் என்ன, மகிமையின் மேகம் என்னோடு இருக்க வேண்டும் என்று, உம்முடைய சமூகம் என்னோடு இருக்க வேண்டும் என்று மோசே வாஞ்சித்தது போல, ஆண்டவரே உம்முடைய கிருபை பெற்ற மனுஷனாய் நான் வாழ வேண்டும், உம்முடைய கிருபை எனக்கு கிடைக்க பண்ண வேண்டும் என்று ரெண்டாவது மோசே ஆண்டவரை நோக்கி பார்த்து வேண்டிக் கொள்ளுகிறான். அல்லேலூயா சொல்லுவோம். ஆண்டவரே உம்முடைய கிருபை எனக்கு, நம்முடைய ஆண்டவர் கிருபை உள்ளவர். அல்லேலூயா சொல்லுவோம். அல்ல, கையை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நம்முடைய ஆண்டவர், நம்ம எல்லார் மேலும் ஆண்டவர் கிருபையாயிருக்கிறார். என்ன, ஆண்டவருடைய கிருபை கொஞ்சம் கூட நம்மளை விட்டு விலகிட்டா நம்முடைய நிலைமை அந்தோ பரிதாபந்தான். ஆண்டவருடைய கிருபை இல்லைன்னா நம்ம நடபணம்தான். என்ன, ஆண்டவருடைய கிருபை நம்ம எப்பொழுதும் பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவருடைய கிருபை நாம் எப்பொழுதும் நம்மோடு இருக்கிறத அது நாம் உறுதிப்படுத்தி கொண்டே இருக்கணும். இன்னும் சொல்லப்போனால், தேவனுடைய கிருபை பெற்ற மனுஷியாக நாம் வாழ வேண்டும். ஆண்டவருடைய கிருபை இல்லைன்னா நாம் ஒன்றுமே இல்லை. ஏன்னா முதல்ல நம்ம தியானித்தோம், மகிமை இல்லைன்னா நம்ம சாதாரணமான ஆட்கள். அதே போல் தேவனுடைய கிருபை இல்லை என்றால் நாம் சாதாரணமான ஆட்கள். தேவனுடைய கிருபை இல்லை என்றால் நம்மளால் எதையுமே செய்ய முடியாது, எதையுமே சிறப்பாக செய்ய முடியாது. தேவனுடைய கிருபை இல்லைன்னா நம்முடைய வாழ்க்கையில் அர்த்தம் இல்லாமல் போய்விடும். தேவனுடைய கிருபை இல்லைன்னா எதையும் சாதித்து விட முடியாது. அல்லேலூயா சொல்லுவோம். என்ன, ஆண்டவர் நம்முடைய ஜெபத்துக்கு ஒரு பதில் தர வேண்டும் என்றாலே கர்த்தருடைய கிருபை பெற்ற பிள்ளைகளாக நாம் இருக்கணும். நாம் செய்கிற ஒன்று அது வாய்க்க பண்ண வேண்டுமானால் கர்த்தருடைய கிருபை பெற்ற பிள்ளைகளாக நாம் இருக்கணும். நாம் வாழ்ந்தால் தேவனுடைய கிருபையோடு நாம் வாழ வேண்டும். அல்லேலூயா. எப்பொழுதும் கர்த்தருடைய கிருபை நாம் சார்ந்து கொள்ள வேண்டும். ஆண்டவரே உம்முடைய கிருபை அளவில்லாமல் எனக்கு தாரும். ஆண்டவரே உம்முடைய கிருபை அதிகமாக எனக்கு வேணும். ஆண்டவரே நான் உம்முடைய கிருபை பெற்ற பிள்ளையாய் இருக்கணும், என்னை நீ பலப்படுத்த வேண்டும் என்று சொல்லும்போது தேவன் அளவில்லாத கர்த்தருடைய கிருபை நமக்கு தருவார். ஆமென். பைபிளில் நான் வாசிக்கும்போது யோசேப்புக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அது மட்டுமல்ல, அவன் மேலே இருந்த அதிகாரிகள் கண்களிலும் கிருபை கிடைத்தது. ஆதியாகமம் 39 4 வசனத்தில் வாசிக்கிறோம். மரியாள் கிருபை பெற்றவள். லூக்கா 1:28-30 வசனங்களை நான் வாசிக்கிறோம். எஸ்தர் 2 15 வசனத்தில் எஸ்தருக்கு தன்னை காண்கிற எல்லார் கண்களிலும் கிருபை கிடைத்தது. அல்லேலூயா. 2 சாமுவேல் 5 வசனத்தில் 2 சாமுவேல் 9 நாம் வாசிக்கும்போது மேவிபோசேத் என்கிறதான ஒரு மனுஷன், அவனுக்கு தாவீதினுடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அல்லேலூயா. என்ன, லூக்கா 2 வசனத்தில் வாசிக்கிறோம், தேவ தயவும் நமக்கு தேவை, மனுஷ தயவும் நமக்கு தேவை. தேவனுடைய கிருபையும் நமக்கு தேவை, மனுஷ தயவும் நமக்கு தேவை. அல்லேலூயா சொல்லுவோம். மனுஷ தயவை விட தேவனுடைய கிருபை நமக்கு அதிகமாய் தேவை. ஆண்டுடைய கிருபை பெற்ற மனிதர்களாய் நாம் வாழ வேண்டும். தேவனுடைய கிருபை குறித்து நிறைய பாடல்கள் இருக்கிறது. தேவனுடைய கிருபை குறித்து நிறைய வசனங்களை நம்ம கேட்டிருக்கோம். என்ன, அந்த இதில் ஒரு சில வார்த்தைகளை மட்டும் சொல்லுகிறேன். சோத்திர ஏசாய் 54:8 ஆண்டுடைய கிருபை நித்திய கிருபை. தேவனுடைய கிருபை 54:10 நாம் வாசிக்கிறோம், அது விலகாத கிருபை. புலம்பல் புஸ்தகம் 3:22-23 தேவனுடைய கிருபை புதிய கிருபை. அல்லேலூயா, அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 4:15 வாசிக்கிறோம், ஸ்தோத்திரம் பண்ணும்போது ஆண்டவருடைய கிருபைகள் பெருகும். அல்லேலூயா. யாக்கோபு 4:6 வாசிக்கும் போது அதிகமான கிருபைகளை கர்த்தர் நமக்கு தருகிறார். அல்லேலூயா.
அல்லேலூயா. ஆமே. அதிகாலை எழும்பி ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு புதிய கிருபைகளை கர்த்தர் தருவார். அல்லேலூயா. விலகாத கிருபை, புதிய கிருபை, நித்திய கிருபை, நீங்காத கிருபையை கர்த்தர் நமக்கு தந்து வழிநடத்துகிறார். இந்த கிருபை எப்பொழுது நம்மோடு கூட இருக்க வேண்டும். கிருபை பெற்ற பிள்ளைகளாகவே நம்ம வாழும்படி தேவாதி தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஆமேன், ஆமேன். ஒரு வசனத்தை வாசிப்போம். உபாகமம் 33ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். உபாகமம் 33ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். நப்தலியை குறித்து, நப்தலி கர்த்தருடைய தயவினால் திருப்தி அடைந்து அவருடைய ஆசீர்வாதத்தினாலே நிறைந்திருப்பான். எல்லாரும் அந்த வசனத்தை சொல்லுவாங்க. நப்தலி கர்த்தருடைய தயவினால் திருப்தி அடைந்து அவருடைய ஆசீர்வாதத்தினால நிறைந்திருப்பான். நம்ம இப்போ சொல்கிற இந்த வசனம் இங்கே இருக்கிற எல்லாருக்கும் அது ஆசீர்வாதமாய் மாறுவதாக, விசேஷமாக நமக்கு ஆசீர்வாதமாய் மாறுவதாக. சொல்லுங்க, கர்த்தருடைய தயவினால் திருப்தி அடைந்து அவருடைய ஆசீர்வாதத்தினால் நிறைந்திருக்கிற ஒரு கிருபையை நப்தலிக்கு கர்த்தர் கொடுத்தது போல கர்த்தர் நமக்கு தருவாராக. கிருபை பெற்ற மரியாளை போல கர்த்தர் நமக்கு கிருபையை தருவாராக. மேவி போசேத்து தாவீதின் கண்கள் கிருபை கிடைத்தது போல தேவனுடைய கண்களில் நமக்கு கிருபை கிடைப்பதாக. எஸ்தருக்கு தன்னை காண்கிற எல்லார் கண்களிலும் தயவு கிடைத்தது போல தேவ தயவு நம்மை நிரப்புவதாக. கர்த்தருடைய தயவு, ஆண்டவருடைய கிருபை நம்மோடு இருந்தால் நம்ம செய்கிறதெல்லாம் ஆண்டவர் வாய்க்க பண்ணுவார். என்ன சோத்திர. கிருபை பெற்றவர்கள் செயல்படுவதற்கும் கிருபை பெறாதவர்கள் செயல்படுவதற்கும் வித்தியாசம் உண்டு. கிருபை பெற்றவர்கள் ஜெபம் பண்ணுறதுக்கும் கிருபை பெறாதவர்கள் ஜெபம் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் உண்டு. அல்லேலூயா சொல்லுவோம். கிருபை பெற்றவர்கள் ஊழியம் செய்வதற்கும் கிருபை பெறாதவர்கள் ஊழியம் செய்வதற்கும் வித்தியாசங்கள் உண்டு. அல்லேலூயா சொல்லுவோம். தேவனுடைய கிருபை பெற்றவர்களாகவே நாம் வாழும்படி கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆலயத்தை கட்டுகிற செருபாபேல் ஒரு தலைக்கல்லை கொண்டு வருகிறான். அந்த கல்லுக்கு என்ன பெயர் தெரியுமா? கிருபை உண்டாவதாக என்று பெயர். அப்படி என்றால் ஆலயத்தை கட்டுறது வெறும் கல் மணல் செங்கல்லை வச்சு கட்டிட முடியாது. ஆலயத்தை கட்டுறது என்ன வேணும்? கிருபை வேணும். வீரான சபையாருக்கு அந்த கிருபையை கற்று தருவாராக. உங்கள் பாசுக்கு அந்த கிருபையை கற்று தருவாராக. ஆண்டவருடைய கிருபையினால 4 ஆலயங்களை கட்டும்படி ஆண்டவர் எங்களை பலப்படுத்தினார். அல்லேலூயா சொல்லுவோம். எங்கள் புது சர்ச்சுக்கு எத்தனை பேர் வந்திருக்கீங்கன்னு தெரியல. ஒரு பெரிய இடத்தையும் ஆலயத்தையும் கர்த்தர் எங்களுக்கு தந்திருக்கிறார். அதற்கு முன்பு ஒரு ஆலயத்தை கட்டும்படி ஆண்டவர் உதவி செய்தார். கண்மணியாபுரத்தில் காசி தர்மத்தில் ஆலயங்களை கட்டும்படி கர்த்தர் பலப்படுத்துகிறார். எல்லாம் பணத்தை வச்சுட்டல்ல, எல்லாம் தேவனுடைய கிருபையினால தான். அல்லேலூயா சொல்லுவோம். என்ன, நீங்கள் ஒன்று செய்யும்போது இது கர்த்தருடைய கிருபையினால் நடந்தது என்று சொல்ல வேண்டும். ஒரு தொழிலை செய்யும்போது, வேலை செய்யும்போது, வியாபாரம் செய்யும்போது, விவசாயம் செய்யும்போது இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் கர்த்தருடைய கிருபையினால தான் எங்களுக்கு கிடைச்சதுன்னு சொல்லணும். ஒரு ஆலயம் கட்டி வரும்போது எழும்பும்போது இது எங்கள் மக்கள் கொடுத்த பணத்தினால் வந்தது அப்படின்னு சொல்கிறத விட இது தேவனுடைய கிருபையினால் இது கிடைத்த என்று சொல்லும்போது அதுதான் மேன்மையானது, அதுதான் ஆசீர்வாதமானது. ஏனென்றால் பணத்தை வச்சிருக்கிற நிறைய பேர் வீடு கட்ட முடியல. பணத்தை வச்சிருக்கிற வசதி வாய்ப்புள்ளவர்கள் ஆலயங்களை கட்ட முடியவில்லை. ஆனால் தேவனுடைய கிருபை பெற்றவர்கள் அதை ஈஸியாக செய்ய முடிகிறது. அல்லேலூயா. இங்கே இருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் அந்த கிருபையை தருவாராக. குழந்தையை பெற்றுக்கிறது சரீர பலத்தை வச்சு அல்ல. சரீர பலமுள்ள நிறைய பேர் அதை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. அது தேவனுடைய கிருபையினால். ஆமென். அல்லேலூயா. என்ன, உங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைத்திருக்கிறது, மாத சம்பளம் வருதுன்னா அது உங்களுடைய சாமர்த்தியம் திறமை அல்ல, நீங்கள் படித்தவங்க படிப்பினால் அல்ல, ஆண்டவர் அளித்த கிருபையினால். ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஆமென், ஆமென். கர்த்தர் அவனுக்கு அளித்த கிருபையினால தான். எல்லாம் தேவனுடைய கிருபையினால். அதனால் இந்த நாட்கள் அதிகமாக கர்த்தருடைய கிருபையை சார்ந்து கொள்ள தேவன் நமக்கு உதவி செய்வார். பாருங்கள், அந்த 33ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும்போது 12ஆம் வசனத்தின் பின்பகுதியில் என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது,
13ஆம் வசனத்தில் 2 முறை அந்த வார்த்தை வருவதை நீங்கள் கவனிக்கிறீர்கள். 16ஆம் வசனத்தில் ஒரு முறை வருகிறது. 17ஆம் வசனத்தில் ஒரு முறை வருகிறது. 19ஆம் வசனத்தில் 2 முறை, ஏறக்குறைய 7-8 முறை இந்த கிருபை என்கிற வார்த்தை இந்த அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்றால் மோசே அதிகமாக ஆண்டுடைய கிருபையை சார்ந்து கொண்டான். கர்த்தரும் தம்முடைய கிருபையை அதிகமாய் மோசேக்கும் தமது ஜனங்களுக்கும் தந்தார். அதே ஆண்டவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். மோசேக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் கிருபை கொடுத்ததான ஆண்டவர் நமக்கு அந்த கிருபையை தருவார். அல்லேலூயா சொல்லுவோம். ஆமென். ஆண்டவர் நமக்கு தருகிற கிருபையினால இன்னும் ஆத்துமாதாயம் செய்ய கர்த்தர் நம்மை பலப்படுத்துவாராக. கர்த்தர் நமக்கு தருகிற கிருபையினால இன்னும் சபையில் ஊழியங்களை செய்யும்படி கர்த்தர் நம்மை பலப்படுத்துவாராக. அல்லேலூயா சொல்லுவோம். என்ன, கிருபை இருந்தால் தான் நம்மளை கொண்ட ஆண்டவர் எதையும் செய்ய முடியும். கிருபை இல்லைன்னா எதுவுமே செய்ய முடியாது. ஆண்டுடைய கிருபை நமக்கு அதிகமாக தேவை. எத்தனை பேர் ஆண்டவரே உம்முடைய கிருபை எனக்கு அதிகமாக வேணும்னு உபவாசத்தில் ஜெபத்திலும் காத்து கிடக்கிறாங்களோ, கர்த்தர் அவங்களுக்கு தம்முடைய கிருபையை அளவில்லாமல் கொடுப்பார். அல்லேலூயா சொல்லுவோம். ஆமென். கிருபை பெற்ற மனிதர்களாய் மாற, சோத்திர கிருபை பெற்ற ஜனங்களாய் நாம் வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அவருடைய கிருபையை நாம் இழந்து விடக்கூடாது. தேவனுடைய கிருபையை நாம் என்ன செய்யணும்? காத்து கொள்ள வேண்டும். ஓ சோத்திர, நம்முடைய மரண நாள் வரைக்கும் தேவனுடைய கிருபை பெற்ற மனிதர்களாகவே வாழும்படி கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த வீரான சபை தேவனுடைய கிருபை பெற்ற சபையாயிருக்க ஆண்டவர் உதவி செய்வாராக. அல்லேலூயா சொல்லுவோம். அந்த கிருபையினால் இன்னும் பெரிய காரியங்கள் செய்யும்படி, ஊழியங்களை செய்யும்படி, கர்த்தருக்காக வாழும்படி ஆண்டவர் உங்களை பலப்படுத்துவார். அல்லேலூயா சோத்திர. அடுத்த குறிப்பை நாம் தியானிப்போம். அதில் 22ஆம் வசனம். 22ஆம் வசனம், என் மகிமை கடந்து போகும்போது நான் உன்னை அந்த கன்மலையின் வெடிப்பிலே வைத்து நான் கடந்து போக மட்டும் என் கரத்தினால் உன்னை மூடுவேன். கவனிங்க, 3 குறிப்புகள், 3 வார்த்தைகளை கர்த்தர் தருகிறார். இந்த 3 வார்த்தைகளும் 3 எழுத்தில் வருவதை நான் கவனிக்கிறோம். அப்படி என்றால் இதனை ஈஸியாக ஞாபகத்தில் வைத்து கொள்ள முடியும். அல்லேலூயா. என்ன, கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்றால் என்ன இருக்கும்? மகிமை இருக்கும். 2வது அவருடைய கிருபை இருக்கும். 3வது கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருக்கும். சோத்திர, என் கரத்தினால் நான் உன்னை மூடுவேன். அப்படி என்றால் என் கரம் உன் மேலே இருக்கும். என் கரம் உன்னோடு கூட இருந்து உன்னை பலப்படுத்தி கொண்டே இருக்கும். அல்லேலூயா. 1 நாளாகமம் 29:12 நாம் வாசிக்கிறோம், எவரையும் உயர்த்தவும் மேன்மைப்படுத்தவும் கர்த்தருடைய கரத்தினால தான் ஆகும். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? என் திறமையினால நான் உயர முடியாது, நான் எடுத்திருக்கிற மதிப்பெண்களால் நான் உயர முடியாது, எனக்கு இருக்கிற சொத்துக்கள்னால, எனக்கு இருக்கிற பின்னணியத்தினால, செல்வாக்குனால நான் உயர முடியாது. கர்த்தருடைய கரம் என்னோடு இருந்தாதான் அது என்னை மேன்மையில் கொண்டு வந்து நிறுத்தும். ஆண்டவருடைய கரம் என் மேலே என் கூடையே இருக்க வேண்டும். அல்லேலூயா. நீங்கள் எஸ்ரா புஸ்தகம், நெகேமியா புஸ்தகத்தில் வாசிக்கும்போது கர்த்தருடைய கரம் தம்முடைய பிள்ளைகளோடு கூட இருந்து, கவனிங்க, ஆலயத்தை கட்டுகிற வேலையிலும் அலங்கத்தை கட்டுகிற வேலையிலும் அவங்க பிரயாணம் பண்ணி கொண்டு வரும்போதும் அவங்கள தேவைகளை சந்திக்கிற விஷயத்திலும் கர்த்தருடைய கரம் எப்படியெல்லாம் செயல்பட்டு என்பதை எஸ்ரா நெகேமியா புஸ்தகத்தில் மிக அழகா, மிக அற்புதமாக நம்ம வாசிக்கிறோம். கர்த்தருடைய கரம் எவைகளையெல்லாம் பெற்று தந்தது, கர்த்தருடைய கரம் எப்படி அவர்களுக்கு அனுகூலமாக இருந்தது, கர்த்தருடைய கரம் புறஜாதிய ராஜாக்களை எப்படி செயல்பட வைத்தது, கர்த்தருடைய கரம் எப்படி அவர்களை பாதுகாத்தது, கர்த்தருடைய கரம் எப்படி எதிரிகள் கையிலிருந்து அவர்களை பாதுகாத்தது என்பதெல்லாம் மிக நேர்த்திய அழகா நெகேமியா, எஸ்ரா புஸ்தகங்களில் நான் வாசிக்கிறோம். 1-2 குறிப்புகளை சொல்கிறேன். எஸ்ரா 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் அவர்களுடைய தேவைகளை சந்தித்த கர்த்தருடைய கரம். நெகேமியா 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலும் நாம் அதை வாசிக்கிறோம்.
அடுத்த எஸ்ரா 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் கர்த்தருடைய கரம் அவர்களை பாதுகாத்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எஸ்ரா 7ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம், அநேகரை துணையாக அவர்களுக்கு கொடுத்தது. ஆலயம் கட்டுகிற வேலையிலும் அலங்கத்தை கட்டுகிற வேலையிலும் அநேகரை துணையாக கொடுத்தது கர்த்தருடைய கரம். அல்லேலூயா. நான் சொல்கிறது எஸ்ரா புஸ்தகத்தில் இருக்கலாம், சில நேரம் நெகேமியா புஸ்தகத்தில் இருக்கலாம். 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் கர்த்தருடைய கரம் அவர்கள் மேலே நன்மையாக இருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. நெகேமியா 2:8 மற்றும் 18 இந்த வசனங்களில் தேவனுடைய தயவுள்ள கரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. சங்கீதம் 18:35 அந்த கரம் தாங்குகிற கரம். ஏசாயா 41:10 அது நீதியின் கரம். யோசுவா 4:23 அது பலத்த கரம். அல்லேலூயா. 2 நாளாகமம் 30:12 ஒருமனப்படுத்துகிற தேவ ஜனங்களை ஒருமுகப்படுத்துகிற கரம். அல்லேலூயா. 1 நாளாகமம் 4:10 நாம் வாசிக்கும் போது தீங்குக்கு விலக்குகிற தேவனுடைய கரத்தை யாபேஸ் விரும்பி வாஞ்சித்து ஜெபித்தான். ஆண்டவரே, தீங்கு என்னை அணுகாதபடி அதற்கு என்னை நீ விலக்கி காத்து கொள்ள வேண்டும். அதற்கு உம்முடைய கரம் என்னோடு கூட இருக்க வேண்டும். அல்லேலூயா. என்ன யாத்திராவும் 15ஆம் அதிகாரத்தில் என்ன பலத்த கரம் என்று நாம் வாசிக்கிறோம். மகத்துவம் நிறைந்த கரம், பகைஞனை நொறுக்கி ஒடுக்குகிற கரம். அல்லேலூயா. கைகளை உயர்த்தி, ஆண்டவரே, உம்முடைய கரத்தின் மேன்மை அறிய எங்களுக்கு உதவி செய்யும். உம்முடைய கரத்தின் வல்லமை அறிய உமக்கு உதவி செய்யும். உம்முடைய கரம் எப்பொழுது எங்களோடு இருக்கணும்ப்பா. உம்முடைய கரத்தை எங்கள் மீது வைக்கணும் ஆண்டவரே. உம்முடைய கரத்தினால் எங்களை மறைக்கணும் ஆண்டவரே. உம்முடைய கரத்தினால் எங்களை ஆசீர்வதிக்கணும் ஆண்டவரே. உம்முடைய கரத்தின் ஆசீர்வாதம் எங்களுக்கு தேவையப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமே. எரேமியா மேலே கர்த்தருடைய கரம் அமர்ந்தது. ஆமே. ஏசாயா மேலே கர்த்தருடைய கரம் அமர்ந்தது. எசேக்கியேல் மேலே கர்த்தருடைய கரம் அமர்ந்தது. இன்றைக்கு ஆண்டவரே, உம்முடைய கரம் எங்கள் மேலே அமரணும் ஆண்டவரே. உம்முடைய கரம் எங்களோடு இருக்கணும் ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. யாபேஸ் வாஞ்சித்ததை போல, நெகேமியா விரும்பினதை போல, எஸ்ரா விரும்பினதை போல, செருபாபேல் மேலே கர்த்தருடைய கரம் இருந்தது போல இந்த நாட்களில் தேவ கரம் நம்மை பலப்படுத்துவதாக, தேவ கரம் நம்மை நிரப்புவதாக, தேவ கரம் நம்ம மேல அமருவதாக. ஓ, கர்த்தருடைய கரம் நம்மோடு இருக்கும்போது தேவன் நிச்சயமா நம்மோடு கூட இருக்கிறார் என்று அர்த்தம். ஆமே. விலகாத கரம், பலத்த கரம், வல்லமையுள்ள கரம் நம்மோடு இருந்து நம்மை பலப்படுத்துவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. வாஞ்சித்து நம்ம ஜெபம் பண்ணுவோம், விரும்பி நம்ம ஜெபம் பண்ணுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மை கொண்டு சில காரியங்களை கர்த்தர் செய்ய விரும்புகிறார். இந்த நாட்களில் தேவன் நம்மோடு இருந்து பலத்த கிரியைகளை ஆண்டவர் செய்ய விரும்புகிறார். ஒரு வசனத்தை வாசி நம்ம முடிக்க போகிறோம். யாத்திரை 34ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். யாத்திரை 34:10. அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். உன்னோட கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். இந்த குறிப்பை 4வது குறிப்பாக நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியும். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்றால் நம் மூலமாக சில கிரியைகள் நடக்கும். எழுதி கொள்ளுங்கள். கிரியை என்ன? சமூகம் அல்லது மேகமாகிய தேவ சமூகம். ஓ, தேவனுடைய கிருபை, தேவனுடைய கரம். அது மட்டுமல்ல, நம்மை கொண்டு ஆண்டவர் கிரியை நடப்பிப்பார். யாரோடெல்லாம் கர்த்தர் இருக்கிறார்களோ அவர்களை கொண்டு கர்த்தர் கிரியை நடப்பிப்பார். கர்த்தருடைய செய்கையை ஜனங்கள் காண்பார்கள். அல்லேலூயா. ஜனங்கள் காணத்தக்கதா சில கிரியைகளை ஆண்டவர் நம் மூலமாய் செய்வார். என எலியாவை குறித்து நம்ம யோசிக்கும் போதே, தியானிக்கும் போதே எலியா செய்தவைகள் தான் நமக்கு முன்பதாக வருகிறது. என்ன எலியா என்ன செய்தார்? வானத்திலிருந்து அக்கினி இறக்கினார். அல்லேலூயா சொல்லுவோம். என்ன மழையை நிறுத்தினார்,
மழை பெய்யட்டும் என்போது மழை பெய்தது. சில கிரியைகள் எலியாவை குறித்து நம்ம தியானிக்கும் போது எலியா செய்த சில கிரியைகள் நமக்கு முன்பதாக வருகிறது. அதே போல் எலிசா செய்த சில கிரியைகள் என்ன, பவுலை குறித்து நாம் நினைக்கும் போது பவுல் மூலமாக கர்த்தர் செய்த கிரியைகள், பேதுருவை குறித்து நாம் தியானிக்கும் போது பேதுரு மூலமாக ஆண்டவர் செய்த சில கிரியைகள். அல்லேலூயா. என சுவிசேஷங்களில் இயேசுவை குறித்து நாம் தியானிக்கும் போது இயேசு செய்த சில கிரியைகள், குஷ்டரோகியை தொட்டு சுகப்படுத்தினார், என குருடரை பார்க்கும்படி கண்களை தொட்டார், உடனடியாக அற்புதங்கள் நடந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. கூனியான ஸ்திரியை இயேசு தொட்டதுமே அவள் நிமிர்ந்து நடந்தாள். பேதுருவின் மாமியை இயேசு கையை தூக்கி சுகப்படுத்தினால் அவளுக்கு சுகம் உண்டாயிற்று. இயேசு செய்த கிரியைகள், பவுல் செய்த கிரியைகள், எலிசா செய்தான கிரியைகள், அவங்க யார் என்பதை வெளிப்படுத்தினது. அடுத்து கர்த்தர் அவர்களோடு இருந்தார் என்பதை உறுதிப்படுத்தின. இன்றைக்கு நம் மூலமாக சில கிரியைகள் நடக்க வேண்டும். எத்தனை பேர் விரும்புகிறீங்க? ஏன்னா என் மூலமாக சில கிரியைகள், நான் ஜெபம் பண்ணி சில அற்புதங்கள் நடக்க வேண்டும், நான் தொடும்போது சுகம் கிடைக்க வேண்டும். அல்லேலூயா. நம் மூலமாக சில கிரியைகள் வெளிப்பட வேண்டும். ஆண்டவர் மோசே பார்த்து சொன்ன, மோசையே, எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் என்பதாக செய்வேன். உன்னை கொண்டு சில அற்புத அடையாளங்களை நான் செய்வேன். உன் மூலமாக சில அதிசயங்களை நான் செய்வேன். உன்னோடு இருக்கிற ஜனங்கள் அதை காண்பார்கள், கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள், உன் மூலமாக வெளிப்படுகிற கிரியையை காண்பார்கள். உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் அது பயங்கரமாக இருக்கும். பயங்கரமான கிரியைகளை கர்த்தர் நம் மூலமாக செய்வார். ஆண்டவர் நிச்சயமாக நம்மோடு கூட இருப்பார். பலத்த கிரியைகளை கர்த்தர் செய்வார். அல்லேலூயா சொல்லுவோம். ஆமே. மகிமையான மகத்துவமான அற்புதமான காரியங்களை தேவன் நமக்காக செய்வார். ஆமேன், ஆமேன். ஸ்தோத்திர. கைகளை உயர்த்தி, ஆண்டவரே உம்முடைய மகிமை எனக்கு அதிகமாக வேணும். மகிமையின் மேகம், உம்முடைய பிரசன்னம் எங்கள் மேலே இருக்கணும். ஆண்டவரே, உம்முடைய கிருபை பெற்ற தேவ பிள்ளைகளாக நாங்கள் வாழ வேண்டும். ஆண்டவரே, உம்முடைய கிருபை அதிகமாக எங்களுக்கு தேவையப்பா. ஆண்டவரே, உம்முடைய கரம் எங்கள் மேலே அமரணும்ப்பா. ஆண்டவரே, உம்முடைய கரத்தின் நிழலினால் எங்களை நீ மூட வேண்டும். ஆண்டவரே, அல்லேலூயா. அது மட்டுமல்ல, எங்கள் மூலமாக சில கிரியைகள் வெளிப்பட வேண்டும். நாங்கள் அதை உறுதிப்படுத்தணும். தேவன் நிச்சயமாக எங்களோடு இருக்கிறார் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவரே, எங்கள் ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். எங்களை காய்மகாரமாக நிறைய பேர் பார்க்குறாங்க, எங்களை பரியாசமாக நிறைய பேர் பார்க்குறாங்க. இந்த ஜனங்கள் எல்லாரும் கர்த்தர் நிச்சயமாக இவர்களோடு இருக்கிறார் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவரே, அது மட்டுமல்ல, எங்கள் மூலமாக சில கிரியைகள் வெளிப்பட வேண்டும். ஆண்டவரே, எங்கள் மூலமாக பலத்த கிரியைகள் வெளிப்பட வேண்டுமப்பா. எங்கள் மூலமாக அற்புத அடையாளங்கள் நடக்கணும். ஆண்டவரே, ஆண்டவரே, ஜனங்கள் ஆச்சரியப்படும்படி எங்கள் மூலமாக பலத்த கிரியைகளை கர்த்தர் நீர் செய்வீராக. மேகம் எங்களோடு இருக்கட்டும், கிருபை எங்களோடு இருக்கட்டும், உம்முடைய கரம் எங்களோடு இருக்கட்டும். எங்கள் மூலமா சில கிரியைகள் வெளிப்படட்டும். ஆண்டவரே, அதன் மூலமா ஆண்டவர் நிச்சயமா இவர்களோடு இருக்கிறார் என்பதை ஜனங்கள் அறியட்டும். ஆண்டவரே, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியே முழங்கால் நின்று நாம ஜெபம் பண்ணுவோம். தேவனுடைய வார்த்தை நாம் தியானித்திருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை நமக்கு கிடைத்திருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு நான் ஆலோசனை சொல்லுவேன் என்று ஆண்டவர், நான் உன்னோடு கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாய் இருக்கும் என்று வாக்கு பண்ண தெய்வம், நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் என்று வாக்கு பண்ணதான தெய்வம், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று வாக்கு பண்ண தெய்வம். யோசேப்போடு இருந்த ஆண்டவர், ஈசாக்கோடு இருந்த கர்த்தர், ஆபிரகாமோடு இருந்த கர்த்தர், மோசையோடு இஸ்ரவேல் ஜனங்களோடு இருந்த கர்த்தர். ஆண்டவரே, நீர் எங்களோடு இல்லாமல் போனால் நாங்கள் இவ்விடத்திலிருந்து போக மாட்டோம். கர்த்தர் நிச்சயமா எங்களோடு இருக்க வேண்டும் என்று விடாப்பிடியா உறுதியா போராடி ஆண்டவர் தங்களோடு இருக்கும்படி விரும்பின மோசே போல
ஆண்டவரே, ஒரு நிமிஷம் கூட உம்முடைய பிரசனத்தை நாங்க இழந்து விடக்கூடாது ஆண்டவரே. ஒரு நிமிஷம் கூட நீங்கள் இல்லாம நாங்க வாழ முடியாது ஆண்டவரே. சொல்லுங்க, என்னோடு நீர் இருக்கணும் ஆண்டவரே. என் கணவரோடு, என் மனைவியோடு நீர் இருக்க வேண்டும். என் பிள்ளைகளோடு நீர் இருக்க வேண்டும் ஆண்டவரே. எங்கள் போதகரோடு நீர் இருக்க வேண்டும் ஆண்டவரே. எங்கள் சபை மக்களோடு நீர் இருக்க வேண்டும். ஆமென். 1 நாளாகமம் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல, ஆசாவே, யூத ஜனங்களே, நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை விட்டீர்களே ஆகில் அவர் உங்களை விட்டு விடுவார். நீங்கள் தேடும்போது அவர் உங்களுக்கு தென்படுவார். ஆமென், ஆமென். கர்த்தரோடு இருக்க நாம தீர்மானிப்போம். ஆண்டவரோடு இருக்க நாம தீர்மானிப்போம். ஆண்டுடைய பாதத்தில் காத்திருப்போம். தினமும் 1 மணி நேரமாவது ஜெபிக்க நாம தீர்மானம் எடுப்போம். அதிகாலையில் எழும்பி ஜெபிக்க நம்ம தீர்மானம் எடுப்போம். குடும்பம் ஆண்டுடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்த நம்ம தீர்மானம் எடுப்போம். அல்லேலூயா. அந்த கிருபையை கர்த்தர் நமக்கு தருவார். அல்லேலூயா. ஆண்டு நிச்சயமா நம்மோடு இருப்பார். நம்மோடு இருந்து கர்த்தர் செய்கிற காரியம் அது பயங்கரமாக இருக்கும். பயங்கரமான காரியங்களை கர்த்தர் நம்மை கொண்டு செய்ய போகிறார். விசுவாசிக்கிற எல்லாரும் அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். For prayer contact, Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.